கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு துதி கன மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான நாளிலே இந்த ஹோப் டிவியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர்தாமே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான காலாண்டிலே ஒரு அருமையான தலைப்பை கொண்டு நாம் சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இந்த காலாண்டின் தலைப்பு இவ்விதமாய் நான் கொண்டு வந்திருக்கிறேன். நாம் மதிப்பு மிக்கவர்களா, ஆர் வி வேல்யூபிள் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக சில துணை தலைப்புகளோடு கூட நாம் வேதாகமத்தை தியானித்து ஆராய்ந்து நாம் கொஞ்ச நேரம் பார்க்க போகிறோம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து இந்த காலாண்டின் இதை நமக்கு அருமையாய் நடத்தி தருவார் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்துவராக. இன்னைக்கு இந்த துணை தலைப்பாக மதிப்பு. இன்னைக்கு என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, மதிப்பு அப்படி என்றால் என்ன? சரிங்களா? இன்னைக்கு மதிப்புன்னா உலகத்தில் பலவிதமான காரியங்களுக்கு பலவிதமான மதிப்பு உண்டு. ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு மாதிரியோட நான் உங்களுக்கு முன் அடுத்த காரியங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். என் கையில் ஒரு வாட்டர் பாட்டில் இருப்பதை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணி நிறைஞ்சி ஒரு புதிய பாட்டில் நீங்கள் வாங்கும் போது இதுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? உங்களால் சொல்ல முடியுமா? அப்படின்னா இதுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்கலாம். ஏன்னா இது ஒரு 1/2 லிட்டர் தண்ணி பாட்டில். இது நிரப்பி வச்சுருந்தாங்கன்னா ஒரு 10 ரூபா இதை கொடுத்து நீங்கள் வாங்கலாம். இப்போது இதில் தண்ணி இல்லை, காலியாக இருக்குது, எம்டி பாட்டில். இதுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னா தோராயமாக ஒரு 2 ரூபா இல்லைன்னா 1 ரூபா நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? நான் இன்னொரு கேள்வி கேட்பதற்கு முன்பாக சொல்கிறேன். இந்த வாட்டர் பாட்டில் நீங்களும் நானும் நினச்சிக்கிங்க. சரிங்களா? நினச்சிக்கிங்கல்ல, இந்த வாட்டர் பாட்டில் நீங்களும் நானும். இப்போ இந்த வாட்டர் பாட்டில் நிறைஞ்சிருக்கும் பொழுது இதுக்கு நாம 10 ரூபாய் விலை கட்டுக்கிறோம். இதுல தண்ணி இல்லாம ஒரு எம்டி பாட்டில் காலியான பாத்திரமா இருக்கும் பொழுது இதுக்கு ஒரு 2 ரூபாய் அல்லது 1 ரூபாய் கொடுக்கிறோம். இப்போ ஏன் கேள்வினா, இதே பாட்டில் குடிச்சு முடிச்ச பிற்பாடு இதை கசக்கி போட்ட பிற்பாடு இதுக்கு நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டோம்னா யாருமே இதுக்கு என்ன செய்ய மாட்டோம், 1 ரூபாய் கூட விலை கட்ட மாட்டோம். அப்போ இது எதுக்கு அப்படின்னு நீங்க போய் பார்ப்பீங்கன்னா, இது குப்பை தொட்டில தான் போய் போடப்படும் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். இன்னைக்கும் கூட நான் உங்களுக்கு முதல்ல சொன்னது பிரகாரம் அந்த வாட்டர் பாட்டில் தான் நீங்களும் நானும். ஒரு நிறைவான ஒரு பாத்திரத்திற்கு ஒரு மதிப்பை நாம் கட்டுகிறோம். இன்னைக்கு ஒரு நிறைவே இல்லாம காலியான பாத்திரமா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் உலகம் என்ன மதிப்பை கட்டுகிறது, கர்த்தர் நமக்கு என்ன மதிப்பை கட்டுகிறார் என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம். வேதாகமத்தில் ஆண்டவர் அழகான ஒரு ஓமை சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 44வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களா? நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், நீங்கள் அதை நன்றாய் கவனிங்கள். அன்றையும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை நிலத்தை கொள்கிறான் என்கிறது வேதம் நமக்கு அழகா சொல்லிடுச்சுங்க. இப்போ ஒரு நிலம், அந்த நிலத்துல ஒரு பொக்கிஷம் இருக்குது. அப்போ அவன் அந்த வேலைக்காரன் அந்த நிலத்துல வேலை செய்யும் போது அவன் பார்க்கறான், என்னடா இங்க ஏதோ ஒன்று ஒழிக்க வச்சிருக்காங்களே, ஏதோ ஒரு பொக்கிஷம் இருக்குது. இப்போ இந்த பொக்கிஷத்தை நான் திறந்து பார்க்கணும், இதை நான் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த பொக்கிஷம் முதல்ல இந்த இடம் என்னதா இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்றான். அப்போ அவன் பிளான் பண்ணதுனால என்ன பண்றான்னா, அதுல இப்போ அவனுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியலனாலும் கூட அது பொக்கிஷமா இருப்பதுனால நான் எப்படியாவது அது வாங்கணும்னு அவன் போய் தனக்கு உண்டதை எல்லாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்ளுகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து இன்னொரு ஓமையும் கூட கர்த்தர் கீழே சொல்றாரு. 45, 46 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், நன்றாய் கவனிங்கள். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்துவை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்கிறான். இப்போ இங்க இன்னொரு காரியத்தை சொல்லுகிறது. ஒரு வியாபாரி, முத்து வியாபாரி இருக்கிறான். அப்போ முத்து வியாபாரி இருக்கிறான்னா அவங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா பலவிதமான முத்துக்கள் இருக்கும். பலவிதமான முத்துக்கள் இருந்தும் அவன்கிட்ட அவன் அத்தனை முத்துக்கள் இருந்தும் கூட அவன்கிட்ட இருக்கிற முத்துக்கள் எல்லாம் கண்டுக்காம அவன் ஏதோ ஒரு முத்துவை பார்க்கறான். ஒரு முத்துவை கண்டு
தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை வாங்கிக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் விற்று ஒரு பொக்கிஷத்திற்காக தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டுட்டு அவன் நிலத்தை வாங்குவதை நாம் காண்கிறோம். இரண்டாவதாக ஒரு முத்து வியாபாரி தாங்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும், வீடு, சொத்து, சுகம், அப்போ அந்த அவங்ககிட்ட இருக்கிற முத்து, கடையில் இருக்கிற முத்துக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த முத்துக்காக வாங்குறான். காரணம் என்ன அப்படின்னா, அந்த முத்து வியாபாரிக்கு தான் தெரியும் அந்த ஒரு முத்தோட விலை என்ன, மதிப்பு என்ன. அந்த ஒரு முத்தோட மதிப்பு தெரிஞ்சதுனால அவங்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் விற்று அதை கொள்கிறான் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இன்னைக்கும் ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் விற்றார் என்கிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன். என் கேள்வி என்னன்னா, ஒரு உதாரணத்தை சொல்லி நான் கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு எக்ஸாம்பிள் தான். பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு ஒரு வாக்கிங் வராரு. அவர் வாக்கிங் வரும்போது அப்படியே பூமி எங்கேயும் பார்க்குறாரு. பூமி எங்கேயும் பார்த்தா, நான் இப்போ உங்களுக்கு ஒரு பாட்டில் காட்டி கீழே குப்பையில் போட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி பிரயோஜனம் இல்லாத குப்பைகளாய் பாவம் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்கிற பிள்ளைகளாய் விழுந்து தவித்து கொண்டிருப்பதை கர்த்தர் அறிந்தார். அப்ப ஆண்டவர் பூமியை பார்த்து ரொம்ப சங்கடப்பட்டு, ஐயோ, இந்த பூமியில் உள்ள ஜனங்களை நான் எப்படியாவது நான் காப்பாற்றணுமே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கவலையோட கூட கண்ணீரோட கூட பரமேறி தன் தகப்பனிடத்துல போய் தகப்பனை கேட்கிறார். அப்பா பிதாவே, என் பிள்ளைகள் அங்க நான் பார்த்தேன், பூமியில அநேக பிள்ளைங்க குப்பையிலையும் பிரயோஜனம் இல்லாதவர்களாய் அவர்கள் விழுந்து கிடக்கிறார்களே, அவங்கள நான் காப்பாற்றணும்னா என்ன பண்ணும் அப்படின்னு குமாரன் பிதாவின் இடத்தில் கேட்பதை நாம் இங்கே இந்த கதையில பார்க்கிறோம். அப்போ பிதா சொல்றாரு, மகனே, நீ பூலோகத்திற்கு போனோம்னா பல காரியங்களை இழந்துடணும் அப்படின்னு சொல்றாரு. என்னெல்லாம்ப்பா இழக்கணும்? மகனே, நீ அங்கே போனேன்னா அப்பா விட்டு போனப்பா அப்படின்றாரு. பரவாயில்லப்பா. இப்போ அநேக காரியத்தை பிதா குமாரனுக்கு சொல்லினே வராரு. என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட், மகனே, நீ அங்கே போனோன்னா இங்கே கோடான கோடி தூதர்கள் உன்னை போற்றி துதித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த போற்றுதலையும் துதித்து நீ இழந்துட்டு போனோம். பரவாயில்லப்பா, நான் போகிறேன். காரணம், எனக்கு அந்த பிள்ளை வேணும், அந்த குப்பை எனக்கு வேணும்ன்றாரு. ரெண்டாவதாக சொல்றாரு, மகனே, உன் தலையில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த கிரீடத்தை நீ இங்கே விட்டுட்டு போனப்பா. பரவாயில்ல, எனக்கு அந்த கிரீடம் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் என் பிள்ளை கிட்ட போனோன்றாரு. அடுத்து சொல்றாரு, மகனே, நான் உனக்கு பரலோகத்தில் வைத்திருக்கிற இந்த சிங்காசனத்தை கூட நீ விட்டுட்டு போனப்பா. ஏசப்பா சொல்றாரு, குமாரன் சொல்றாரு, பரவாயில்லப்பா, எனக்கு சிங்காசனம் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த குப்பையில் இருக்கிற என்னுடைய பிள்ளைகள் வேணும்ன்றாரு. மறுபடியும் ஏசப்பா பிதா சொல்றாரு, இந்த பரலோகத்தை நீ விட்டு போகணுமே, பரவாயில்ல, எனக்கு பரலோகம் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் பூமிக்கு போனோம், என் பிள்ளைகளை காப்பாற்றணும்ன்றாரு. பிதா சொல்றாரு, எப்பா, உன்னை போன அங்கே அடிப்பாங்க, பரவாயில்ல, உன்னை சிலுவையில் தொங்க விடுவாங்க, பரவாயில்ல, ரத்த சிந்துற மாதிரி அடிப்பாங்க, பரவாயில்ல, ஆணி அடிப்பாங்க, பரவாயில்ல, முழுக்கிட வைப்பாங்க, பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் எப்படியாவது அந்த பூமியில் உள்ள கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை நான் ரட்சிக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் விட அவர் ஆயத்தமா இருந்தார். இப்போ கடைசியில பிதா ஒரு வார்த்தை சொல்றாராம், இவ்வளவும் சொல்லிட்டேன், நீ கேட்கல, இன்னும் ஒன்று நான் சொல்றேன், அதற்கு அப்புறம் உன் இஷ்டம். நீ பூமிக்கு போனோன்னா உன் பிதாவையும் நீ விட்டுட்டு போனோம், உங்க அப்பாவே நீ விட்டுட்டு போனோம் அப்படின்னு பிதா சொன்னாராம். அதற்கு குமாரன் யோசிக்காம சொன்ன பதில், பரவாயில்லப்பா, உங்களை கூட விட்டுருவேன், அங்கே பூமியில் இருக்கிற என்னுடைய பிள்ளைகளை நான் விடமாட்டேன் என்கிற ஒரு அன்போட கூட அவர் எல்லாவற்றையும் விட்டு, எப்படி அந்த முத்து வியாபாரி தனக்குண்டதை எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தாரோ, எப்படி அந்த ஒரு வேலைக்காரன் அந்த நிலத்தில் உள்ள பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்வதற்காக தனக்கானதை எல்லாவற்றையும் வித்தானோ, அப்படியே தான் உங்களையும் என்னை படைத்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கானதை எல்லாவற்றையும் விற்று இந்த பூலோகத்திற்கு வந்தாரு. எதற்காக வந்தாரு? உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக. இன்னைக்கு உலகம் உங்களையும் என்னை பார்த்து விதமாய் சொல்லுது, அவன் ஒரு குப்பை, அவன் ஒரு பிரயோஜனம் இல்லாதவன், அவன் தகுதியற்றவன், அவன் எதற்குமே பிரயோஜனம் இல்லை, ஒரு யூஸ்லெஸ் அப்படின்னு உலகம் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லலாம். ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுங்களா,
நல்லா கவனிங்க. இந்த சத்தத்தை நீங்கள் எங்க இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, நீங்களும் நானும் இன்னைக்கு மதிப்பு மிக்கவர்களா இருக்கிற ஒரே காரணத்துல தான் கர்த்தர் நம்மை தேடி வந்திருக்கிறாரு. அவர் தேடி வந்ததுனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு மதிப்புள்ளவர்களா இந்த பூமியில வாழ்கிறோம். ஒரு சாதாரணமான பாட்டிலில் தண்ணி இருந்தாதான் நம்ம மதிக்கிறோம். இல்லை அதை பார்ப்பதற்கு நல்லா இருந்தா மதிக்கிறோம். அதை கசக்கி அது பிரயோஜனம் இல்லாத போது இதுக்கு நீங்க எவ்வளவு மதிப்பு கட்டுவீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய வாய்களில நேராய் வருகிற ஒரு பதில், அது பிரயோஜனம் இல்லையே, அதுக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது. மதிப்பெற்ற ஒரு பொருளாய் மாறிவிட்டது. இன்னைக்கும் கூட இந்த உலகத்தில் நீங்கள் மதிப்பெற்றவர்களா இருக்கிறீர்களோ, எதற்குமே பிரயோஜனம் இல்லாதவர்களா இருக்கிறீர்களோ, பயம் வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக தான், நம்ம மதிப்புள்ளவர்கள் என்பதை தெரியப்படுத்துவதற்கு தான், நீங்கள் மதிப்பு மிக்கவர்கள் என்பதை ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துவதற்காகவே தன்னுடைய தகப்பனை விட்டு வந்தாரு, பரலோகத்தை விட்டு வந்தாரு, தூதர்களை விட்டு வந்தாரு, சிங்காசனத்தை விட்டு வந்தாரு. ஏன்? தான் வைத்து கொண்டிருக்கிற அந்த கிரீடத்தை கூட எல்லாத்தையும் விட்டு வந்தாரு. காரணம் ஒண்ணுதான், நாம் மதிப்புள்ளவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு. இன்னைக்கு நீங்கள் சோர்ந்து போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? உலகத்தின் கண்களுக்கு நான் எப்படி தெரிகிறேன். இன்னைக்கு உலகத்துல என்னை எப்படி பார்க்கிறாங்க, அவங்க கண்ணில் எப்படி தெரிறேன், இவங்க கண்ணில் எப்படி தெரிறேன், அவங்க என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்களே, அவங்க எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, அவங்க என்கிட்ட நல்லா பேச மாட்டேங்கிறாங்களே, என் குடும்பம் என்ன கவனிக்க மாட்டேங்குது. நோ, இன்னைக்கு உலகத்தை பார்த்து உலகத்தை தேடி 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 ஓடிக்கொண்டிருக்கிற நீங்கள், உங்களுக்கு கடைசியில் கிடைக்க போற நன்மையும் லாபமும் ஒன்றும் இல்லை. உங்களுக்காக தேடி ஓடி வந்திருக்கிறாரு. நீங்க அப்பாவை எப்போ தேடுவீங்க? நம்முடைய கடமை என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்காக ஓடுவதுதான். கிறிஸ்துவுக்காக ஓடுவதுதான். அந்த நிலத்துல அந்த ஓமை சொல்லுது, அந்த நிலத்துல என்ன இருக்குதுன்னு யாருக்கு தெரியாதான்? அங்க வேலை செய்யற அவருக்கு நல்லா தெரியவே தெரியாதான். அப்போ அந்த வேலை செய்யறவரு அதுள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனாலும் அதை நான் எப்படி இருந்தாலும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கும் கூட உலகம் உன்னை பார்த்து அர்ப்பன்னு சொல்லுச்சுல்ல. உன் கூட பிறந்தவங்க, உன் சொந்தம், உன் பந்தம், உன் நண்பர்கள், உன் உற்றர்கள், இவன் பிரயோஜனம் இல்லாதவன்னு உன்னை அவமானப்படுத்துச்சுல்ல, உன்னை கேவலமா பேசிச்சுல்ல, நீ எதுக்குமே தகுதி இல்லாதன்னு சொன்னாங்கல்ல. அத்தனை பேர் அத்தனையும் சொன்னாலும் உன்னை குப்பன்னு சொன்னவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை தூக்கி கோபுரத்தில் இன்னைக்கு வச்சிருக்கிறாருல்ல. காரணம் என்ன தெரியுமா? நீ உலகத்திற்கு வேணா மதிப்பில்லாதவனா இருக்கலாம், உலகத்திற்கு வேணா நீ தகுதியற்றவனா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு நீ மதிப்பானவன், கர்த்தருடைய பார்வைக்கு நீ மதிப்புள்ளவன். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு எனக்கு எப்படியெல்லாம் மதிப்பு கொடுத்திருக்கிறாருன்னு தொடர்ந்து இந்த காலாண்டு முழுவதும் நாம் பார்க்க போகிறோம். ஒன்றொன்றாய் இன்னைக்கு மதிப்பு என்கிற வார்த்தைக்கு இவ்விதமான கர்த்தர் அர்த்தம் கொடுத்திருக்கிறார். நம்முடைய மதிப்பு என்னங்க? நம்ம மதிப்பு ஒன்னே ஒண்ணுதான். அவர் நம்முடைய மதிப்பு என்ன அப்படின்னா, அவர் நமக்காக எல்லாவற்றையும் விட்டு எங்க வந்தாரு? பூமிக்கு வந்தார். அதுதாங்க உங்க மதிப்பு. உலகத்தின் மதிப்பு இன்னைக்கு நமக்கு வேண்டாம். கர்த்தருடைய மதிப்பு என்ன? இன்னைக்கும் கூட இன்னைக்கு நான் உங்கள் முன்பாக உயிரோடு நிற்பதை கர்த்தருடைய பெரிய கிருபை, பெரிய கிருபை. என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தில் நீங்க பார்க்கும் பொழுது அநேக இக்கட்டான சூழ்நிலைகளை நாங்கள் கண்டு வந்திருந்தோம். அநேகான இக்கட்டான சூழ்நிலைகள். என் படிப்பின் நேரத்தில் டாக்டர் சொல்லிட்டாரு 24 மணி நேரம் தான், 24 ஹவர்ஸ் எனக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. 24 மணி நேரத்துக்கு அப்புறம் செத்து போயிடுவான் அப்படின்னாங்க. டாக்டர் சொன்ன மாதிரி மரணத்தை காண்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. கர்த்தருக்கு சித்தமா நான் வருகிற நாட்களிலே, காலாண்டின் முடிவிலே நான் உங்களுக்கு இந்த சாட்சியை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆனா கர்த்தர் பரம வைத்தியர். நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. டாக்டரு நம்மை பற்றி படித்தவர், ஆனா கர்த்தர் நம்மை படைச்சவர். படிச்சவர் சொல்றதை கேட்டு நீ இன்னைக்கு பயப்படாத. நம்மை குறித்து, படைச்சவரை குறித்து நீ யோசிக்கிற மனிதனாய் நீ வாழ வேண்டும் என்பதை நான் உனக்கு மிகவும் தெளிவாய் சொல்லுகிறேன். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். டாக்டர் அப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, சோர்ந்து போகாத, தைரியமாயிரு. அந்த படிச்சவரை விட படைச்சவர் சொல்றாரு, நான் உன் தேவன், நான் உன்னோடன் இருக்கிறேன், நீ கலங்காத, திகையாத, நான் உன் தேவன், என்னுடைய நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை ஏந்துவேன், தாங்குவேன், தப்பு வைப்பேன். என்ன காரணம்? ஏன் சொல்லணும்? காரணம், நாம் மதிப்புள்ளவர்கள். என் அன்பு தேவஜனமே, இந்த வேளையில நீங்கள் புரிந்து கொள்ளுவது ஒன்றுதான். உலகம் உன்னை கைவிடலாம், ஊர் உன்னை கைவிடலாம், உறவு உன்னை கைவிடலாம், ஆனா உன்னதர் என்கிற ஒருவர் நமக்காகவே இன்னைக்கு இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
நமக்காகவே இன்னும் அவர் உயிருள்ளவராக இருக்கிறார். நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், நான் பிரசங்கிக்கிற இயேசு இன்னும் ஜீவிக்கிறார். நான் பிரசங்கிக்கிற இயேசு அவர் உயிருள்ளவர். காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு நான் தான் பெரிய சாட்சி. அவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுனால தான் எத்தனையோ நெருக்கடிகள், எத்தனையோ துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் உன்னையும் என்னையும் கண்மணி போல காத்து அரவணைச்சு எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா இடத்துலையும் நம்மை பாதுகாப்பாக வச்சிருக்கிறாரு. காரணம் என்ன தெரியுமா? அவர் உங்களை என்ன அவ்வளோ நேசிக்கிறாருங்க. ஏன் நேசிக்கணும்? ஏன்னா நீங்களும் நானும் மதிப்பு மிக்கவர்கள். இன்னைக்கு நீங்கள் போய் சமுதாயத்தில் உங்களுக்கு எப்போ மதிப்பு அப்படின்னா, நல்ல பேர், பணம், பட்டம், ஆள்பலன் இதெல்லாம் இருந்தால் தான் இன்னைக்கு உலகத்தில் மதிப்புன்னு நீங்கள் நினச்சி சோர்ந்து போயிருக்கிறீர்களோ? நோ. உங்கள் படிப்பெல்லாம் எவ்வளோ நாளுக்குங்க? உங்கள் படிப்பு, பட்டம், உயர்வு, உங்கள் ஆஸ்தி பாஸ்தி, அந்தஸ்து, உங்கள் ஆள்பலம், உங்கள் பணபலம் எல்லாம் மரணத்தை சந்திக்கும் வரைதான். நீங்கள் மரித்து போய்விடுவீர்களானால் அதற்கு பிற்பாடு நீங்கள் சம்பாதித்ததையும் நீங்கள் கொண்டு போவது கிடையாது. நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த படிப்பையும் ஆஸ்தியும் பாஸ்தியும் எதையும் நீங்கள் கொண்டு போவது கிடையாது. எல்லாம் பூமிக்கு. ஏன்? உன்னை படைத்த அந்த கர்த்தர் நாசில் சுவாசத்தை ஊதினாரு. நீயே கூட எங்க போக முடியாது. உன் மாம்சமே உன் கூட வராது. நீ மண்ணால் உருவாக்கப்பட்டாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்பதை நீ மறந்து விடவே கூடாது. மண்ணில் பிறந்தவன் மண்ணுக்கு திரும்புவான். ஆனாலும் அந்த மண்ணுக்கு கர்த்தர் எதை தெரியுமா விலை கட்டுறாரு? எதை தெரியுமா மதிப்பு கொடுக்கிறாரு? அவருடைய ஜீவனை. அவருடைய ஜீவனை இன்னைக்கு நமக்கு ஒரு மதிப்பாக வச்சிருக்கிறாருங்க. யாரும் அதை குலைச்சல் படுத்தாதீங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கண்டவங்க நம்மளை பற்றி என்ன யோசிக்குவாங்க, பிறர் நம்மை குறித்து என்ன சொல்லுவாங்க, அதை குறித்து இதை குறித்து யோசித்து 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 இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம எங்கே கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கிறோம்? இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு தேவ ஜனங்களே, நீங்கள் நன்றாய் கவனிங்கள். உலகத்தில் உனக்கு மதிப்பில்லைன்னு நீ நினைக்காத. உலகத்தின் மதிப்புக்கு முடிவு உண்டு. ஆனால் கர்த்தரால் வருகிற மதிப்புக்கு முடிவு இல்லை. கர்த்தர் உனக்கு என்ன மதிப்பு வச்சிருக்கிறாரோ அது குறையாது. அன்னைக்கு பிதா கிட்ட ஏசப்பா சொல்றாரு, நீங்க வேண்டாம், பரலோகம் வேண்டாம், எனக்கு இந்த சிங்காசனம் வேண்டாம், எனக்கு அந்த கிரீடம் வேண்டாம், எனக்கு இந்த கோடான கோடி தேவதூதர்கள் போற்றி கொண்டிருக்கிற இந்த போற்றுதல் வேண்டாம், எனக்கு தேவையானதெல்லாம் ஒன்றே, அந்த பூமியில குப்பையாய் எண்ணப்படுகிறானே, அந்த பூமியில எதற்கும் பிரயோஜனம் இல்லாதவனா எண்ணப்படுகிறானே, அவனுக்காக நான் போறேன். இன்னைக்கு எல்லாவற்றையும் அந்த விண் உலகத்தை விட்டு இந்த மண் உலகத்திற்கு அவர் வந்திருக்கிறார்னா நீங்க யோசிக்க வேண்டியது ஒன்றே தான், கர்த்தர் உங்களை ரொம்ப அதிகமாய் நேசிக்கிறாரு. அப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, உங்களுக்கு ஒரு மதிப்பு வச்சிருக்கிறாரு. அந்த மதிப்பை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் தெரியுமா? அவர் வார்த்தையின்படி நடந்துட்டாலே போதும், அவர் சொல்ற வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சிட்டா போதும். அதோட ஒரு மேன்மையான ஆசீர்வாதம், அதோட ஒரு பெரிய நன்மையும் கிருபையும் உன்னால எதையும் பார்க்க முடியாது. என் அன்பு விசுவாசிகளே, என் அன்பு தேவஜனமே, இந்த சத்தத்தை நீங்கள் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறாரு, நான் உனக்கு கர்த்தராய் இருக்கிறேன், நீ எனக்கு மகனாய் மகளாய் இருக்கிறாய், நான் உன் தகப்பன், நான் உனக்கு தாயும் நான் உனக்கு தகப்பனமாய் இருக்கிறேன். எந்த சூழ்நிலை நீ பயப்படாத. ஊர் உலகம் உறவு உன்னை பார்த்து என்ன சொல்லுது நீ யோசிக்காத. உன்னதர் நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை தப்பு வைப்பேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் தான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா வேலையிலையும் நீ என்னை நம்பினா போதும், நான் உனக்கு ஒரு மதிப்பு வச்சிருக்கிறேன். உனக்கு மதிப்பில்லைன்னு நீ பயப்படாத. நான் உன் தேவன் உன்னோடு இருக்கும் பொழுது உலகமே உன்னை மதிக்கும். என் அன்பு தேவச்சனமே, இன்னைக்கு நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய மதிப்பை அதிகரிப்பதற்காக ஊரா சுத்துறோம், ஊரா ஓடுறோம், உழைக்கிறோம், உலகத்தெல்லாம் சுத்துறோம். ஒன்று சொல்லட்டுங்களா, நீ ஊர் உலகத்தை சுத்துற பதில் நீ ஆண்டவரை தேடிட்டா போதும். நீ தேடுறதெல்லாம் உன்னை தேடி வரும்படி கர்த்தர் செய்வார். உன் தேவைகளை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. ஆனால் நீ செய்ய வேண்டியதெல்லாம், இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, உன்னதரை மறந்துடுறாங்க, உலகத்திற்காய் ஓடுறாங்க.
ஆனா இன்னைக்கு ஆண்டவர் எது சொல்லி கொடுக்குறாருன்னா, நீ உன்னதருக்காக ஓடு, உலகம் உன்னை தேடி வரும். உலகம் உன்னை தேடி வரும். இன்னைக்கும் கூட என் அன்பு தேவச்சனமே, இந்த நாளிலே வேதம் விதமாய் சொல்லுகிறது, அவர் நமக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தார். காரணம், நாம் மதிப்பு மிக்கவர்களாயிருக்கிறோம். அப்போ என் கேள்வி என்னன்னா, நம்முடைய மதிப்பு என்ன என்பதை நாம் கேள்வி போட்டு பார்ப்போம்னா, ஆண்டவர் இன்னைக்கு பதில் சொல்றாரு, உன் மதிப்பு ஒன்றும் இல்லைப்பா, உனக்காக நான் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தேன், அதுதான் உன் பெரிய மதிப்பு. என் அன்பு தேவச்சனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறாரு, நீ என்னுடைய பார்வைக்கு மதிப்பு மிக்கவனாய் இருக்கிறாய். அதனால நீ பயப்படவும் கலங்கவும் திகையும் வேண்டாம். நான் உன் தேவன், உன்னோடு இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிற கர்த்தரை பற்றி கொள்வோம். பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி நேசிக்கிறதான எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, உம்முடைய அருமையான நேசத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இன்னைக்கு உம்முடைய திருவார்த்தை விதமாய் கேட்டோம். ஓமையில பார்த்தோம், ஒரு முத்து வியாபாரி தனக்குண்டதை எல்லாவற்றையும் விட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னு நாங்க பார்க்கும் பொழுது, அவனுக்கு அந்த ஒரு முத்தோடைய மதிப்பு என்னன்னு நல்லா தெரிஞ்சிருச்சுப்பா. ஒரு நிலத்தில் வேலை செய்கிற ஒரு கூலியாள்கிட்ட பார்க்கிறோம், தனக்கானது எல்லாவற்றையும் விட்டு ஒரு நிலத்தை வாங்குறானா, காரணம் அந்த பொக்கிஷத்தினுடைய மதிப்பு என்னன்னு தெரியும்ப்பா. இன்னைக்கு நாங்களும் இந்த பூமியில பாவிகளாய், பரதேசிகளாய், குப்பைகளாய், தகுதியற்றவர்களாய், பிரயோஜனமற்றவர்களாய் நாங்கள் விழுந்து கடந்திருக்கிறோம். உலகம் எங்களுக்கு மதிக்காத போது, ஊர் எங்களை மதிக்காத போது, உன்னதர் நீர் எங்களை மதித்து வந்திருப்பீர்களானால் நாங்கள் மதிப்பு மிக்கவர்கள் தான். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் மதிப்பெற்றவர்கள் என்று எங்களை நாங்கள் தாழ்த்தி கொண்டு, எங்களை நாங்கள் குறைவாய் சொல்லி, நாங்கள் பாதிக்க வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் அப்பா. நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய வல்லமையான கரம் எங்களோடு இருக்கட்டும். விசேஷித்தனமாய் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான இப்படிப்பட்ட அவமானங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருப்பார்களானால், கீலியாத்தின் பிசின் தைலத்தை கர்த்தர் அன்னைக்கு நீர் இஸ்ரேல் பிள்ளைகளுக்கு ஊற்றினது போல, காயத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கர்த்தர் நீர் ஊற்றுவீராக, காயத்தை ஆற்றுவீராக, காயத்தை கட்டுவீராக இயேசுவின் நாமத்தினால். தொடர்ந்து நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு கூட நீர் பலப்படுத்தி நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து நடக்கிற இந்த காலாண்டின் இந்த மொத்த பிரசங்கத்தை கர்த்தர் எங்களோடு நடத்த வேண்டும் என்று மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.